எல்லோருக்கும் இனிய வணக்கங்கள். நான் சாபிமான் ஜமால் முகமது. கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய வேரியேஷன் ஆர்டர், அதனால என்ன யூஸ், அதை எப்படி பயன்படுத்துறது, அதனால நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் என்பன போன்ற பல தகவல்களை தான் நாம இந்த பதிவுல முழுமையா தெரிந்து கொள்ள போறோம். அதனால இந்த பதிவையும் நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பார்த்த பிறகு மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் ஆன் பண்ணிக்கிடுங்க. இது சன் ஆஃப் இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங், கற்றதும் கற்பிக்கப்பட்டதும். கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்ல வரக்கூடிய ஒரு பார்ட் ஆஃப் ஆக்ஷன் தான் இந்த வேரியேஷன் ஆர்டர். அதாவது ஒரு ப்ராஜெக்டினுடைய ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் யார்கிட்ட இருக்குமோ அவங்க தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருந்தாலும் இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்னு சொல்லக்கூடியது டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் தான். அது எப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம அடுத்தடுத்ததா தெரிந்து கொள்ள போறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ல எதிர்பாராத விதமா பல நிகழ்வுகள் அங்க தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கு நம்ம எப்படி அந்த பணத்தை கிளைண்ட்ல இருந்து வாங்குறது? இப்ப உதாரணத்துக்கு ஆஸ் பர் டெண்டர் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த டிராயிங்ஸ் படி நம்ம சைட்ல வந்து அந்த ஒர்க்கை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டே இருப்போம். இப்ப திடீர்னு ஒரு நாள் வந்து சைட்டுக்கு வர்றாரு, வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு ரூமை பார்க்குறாரு. அந்த ரூமு வந்து அவருக்கு பிடிக்கல. அப்போ என்ன சொல்றாரு, இந்த வாலை எனக்கு ரிமூவ் பண்ணிடுங்க, இந்த ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இது ஒரு சின்ன கம்பெனியா இருந்தா அவங்க ஓரளா பேசி எடுத்து அந்த வேலைகளை முடிச்சிருவாங்க. இது ஒரு லிமிடெட் கம்பெனியோ அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனியா இருந்தா அப்படி செய்ய முடியாது. டாக்குமெண்ட் ப்ராசஸ் செய்தால் மட்டும்தான் இந்த வேலைகளை செய்ய முடியும். ஏதாவது செய்யணும்னு சொன்னாலும் அதுக்கு லீகலா நம்ம மூவ் பண்ணா மட்டும்தான் எந்த வேலையும் செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா அதை நம்ம வந்து கிளைம் பண்ண முடியாது. என்னன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் ஆல்ரெடி ஃபைனல் பண்ணி முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அதை நம்ம கிளைம் பண்ணதா இருந்தால் ப்ராப்பராக நம்ம செய்யாமல் இருந்தால் கிளைம் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ல ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு 25,000 லிமிட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிளைண்ட் வந்து அந்த ஐட்டத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அதை நம்ம மாறக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு 35,000 வரைக்கும் நமக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன். எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த 10,000 நம்ம கிளைம் பண்ணணும். அப்போ எப்படி கிளைம் பண்ண முடியும்? இந்த இந்த பில்லை கொடுத்து கிளைம் பண்ணா பில்லிங் செக்ஷன்ல வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு 25 தான் லிமிட். அப்போ இந்த 10,000 கொண்டு எப்படி கிளைம் பண்ண முடியும்? அதுக்கு தான் என்ன பண்ணணும்னா ஒரு அந்த வேரியேஷன் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி வேரியேஷன் ஆர்டர் வந்து கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். கிளைண்ட்டுக்கு சப்மிட் பண்ண பிறகு கிளைண்ட் அதை அப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அந்த அமௌண்ட் நமக்கு கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கை தான் நம்ம வந்து வேரியேஷன் ஆர்டர்னு சொல்றோம். இதனால என்ன நமக்கு பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. அது இப்போ 1 இயர் 2 இயர்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த டைம் டியூரேஷன் தாண்டிச்சுன்னா அதுக்கு பெனால்ட்டி நம்ம பே பண்ண வேண்டியது வரும். ஸோ அப்போ அதனால இப்போ இவர் வந்து சொல்லிட்டு போயிடுவாரு. சொல்லிட்டு போனா அந்த டைம் பீரியட் வேஸ்ட் ஆகுதுல, அதை நம்ம வேரியேஷன் ஆர்டர் வந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த டைம் பீரியடை நம்ம வாங்க முடியும். வாங்கி நம்மளுடைய டோட்டல் டைம் டியூரேஷன்ல இதை ஆட் பண்ணக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த டைமும் நமக்கு கொஞ்சம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரணங்களுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, அதாவது ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கோ அல்லது வந்து உடைக்க வேண்டியது ஏதாவது வந்தா கூட அதுக்கு நம்ம ப்ராப்பரா இந்த மாதிரி கிளைண்ட் கிட்ட அப்ரூவ்டு வாங்கின பிறகுதான் செய்யணும். அந்த வகைக்கு தான் இந்த வேரியேஷன் ஆர்டர் வந்து அதிக அளவில் பயன்படுத்துறாங்க. சரி, இந்த வேரியேஷன் ஆர்டர்னு சொல்றாங்களா, இதுக்கு ஏதாவது ஒரு லிமிடேஷன் இருக்கணும்ல? லிமிடேஷன் இல்லாம உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து 1 கோடி ரூபாய் ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செய்றீங்க. இப்போ வேரியேஷன் ஆர்டர் இல்லாம 1 கோடி ரூபாய் மறுபடியும் செய்யணும்னு சொன்னா செய்ய முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் அவங்க எங்க கொடுத்துருப்பாங்க? நீங்க முதல்ல வந்து எப்பவுமே வந்து எந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல வந்து நோட் பண்ணுவாங்க, இப்போ வேரியேஷன் ஆர்டர் வந்து எங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 to 15% வரைக்கும் எலிஜிபிள் இருக்குதுன்னு சொல்லி அவங்க அந்த கண்டிஷன்ல கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கக்கூடியதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த அமௌண்ட் நீங்க செய்தான் ஆகணும். இப்போ 1 கோடி ரூபாய்க்குன்னா 15 லட்சம் ரூபாய்க்கு அடிஷனல் ஒர்க்கை நீங்க அதே கான்ட்ராக்ட் படி நீங்க செய்து கொடுக்கணும். அது நீங்க ஏற்கனவே சைன் பண்ணியிருப்பீங்க. இந்த 15% தாண்டக்கூடிய நேரத்தில் என்னால முடியாதுன்னு சொல்லக்கூடியனா 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்டுக்கு நீங்க 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால வந்து அடிஷனல் ஒர்க்கை வந்து நீங்க செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். அதை நீங்க பாத்துக்கிடணும். அதே மாதிரி இந்த 15 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வந்துட்டுனா ஓகே, இதோட ஜாஸ்தியா வச்சுன்னா அந்த டெண்டர் ப்ராசஸ் வந்து வேற மாதிரி நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். அது தனியாக தான் நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டும். அப்போ இதுல உங்களுக்கு இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கணும். வேரியேஷன் ஆர்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஸ் பர் டெண்டர் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த குவான்டிட்டி வேரி ஆச்சுன்னா அந்த வேரி ஆகக்கூடிய அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் ப்ராசஸ் தான் இந்த வேரியேஷன் ஆர்டர்னு சொல்லக்கூடியது. இதை சேஞ்சிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கம்பெனிக்கும் இது அவங்களுடைய கண்டிஷனுக்கு தகுந்தது மாதிரி இதனுடைய பெர்சன்டேஜ் வந்து அவங்க கொடுப்பாங்க. அது 10 to 15 சொல்லக்கூடியது ஒரு ஸ்டாண்டர்ட். சில கம்பெனிகள் வந்து அது அவங்களுடைய
அந்த கான்ட்ராக்ட்ல நோட் பண்ணக்கூடிய அந்த பெர்சன்டேஜ் வேரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, வேரியேஷன் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடியதை பத்தி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு வேரியேஷன் ஆர்டர்னு சொல்லக்கூடியது வேரி ஆகக்கூடிய அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்கு, அதாவது குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடியதா இருக்கலாம். அதாவது டைல்ஸை வந்து 60 ரூபாய்க்குன்னு சொல்ல கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடிய டைலை வந்து 90 ரூபா 100 ரூபாய்க்கு எனக்கு வேணும்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணதா இருக்கலாம். காங்கிரீட் போடக்கூடிய காங்கிரீட் வந்து எனக்கு ஹையர் கிரேட் வேணும்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கிளைம் பண்ணதா இருக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட பலதரப்பட்ட எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுகளை கிளைம் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த வேரியேஷன் ஆர்டர்னு சொல்லக்கூடியது. இதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அது 10 to 15 சொல்லக்கூடியது ஸ்டாண்டர்டா பயன்படுத்தக்கூடியது. இது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் அந்த கண்டிஷனை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேரியேஷன் ஆர்டர்னு சொல்லக்கூடிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில இந்த பதிவை நான் இதுல முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.